நாம் ஆராதிக்கிற வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எந்த சிறையிருப்பா இருந்தாலும் என் தேவன் அதை மாற்ற வல்லவர். அவர் இந்த சிறையிருப்பை திருப்பும் போது ரெண்டு காரியம் உண்டாகிறது. திருப்பப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், திருப்பினவருக்கு மகிமை உண்டாகும். ஏரோது என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, பேதுருவை பிடித்து சிறையில் வைக்கிறான். பேதுரு உள்ள இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் தீர்மானிக்கிறது யாரு? ஏரோது. ஏரோது பஸ்கா பண்டிகைக்கு பின்னாக வெளியே கொண்டு வரலாம் பிளான் வச்சிருக்கான். எதுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு தெரியுமா? கொல்லுறதுக்கு. ஆனா கர்த்தர் அன்னைக்கு நைட்டே வெளியே கொண்டு வரணும்னு பிளான் பண்றார். எதுக்கு வெளியே கொண்டு வரணும் தெரியுமா? சொல்றதுக்கு. சாத்தான் உங்களை கொல்லுறதுக்குன்னு பிளான் போடும்போது நீங்க அவர் நீதியை சொல்வதற்கு கர்த்தர் பிளான் வச்சிருக்கிறார். 4 வகுப்பு பாதுகாப்புக்குள்ள பேதுரு இருக்கிறான். தூதன் வந்து அங்கே நின்றான். அவன் பேதுருவை தட்டி எழுப்புறான். இந்த தூதன் இந்த இரவு வரலன்னா நாளைக்கு ஏரோது வந்து நின்று பேதுருவை தட்டி எழுப்பி இருப்பான். சத்துருவின் கை உன் மேல் படுவதற்கு முன்னே கர்த்தருடைய கிருபை உன்னை தொடும். காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியல. அவங்க பார்வையில இன்னும் பேதுரு எப்படிதான் இருக்கிறான்? தூங்கிட்டு தான் இருக்கிறான். உங்களால எழும்பி தேவ சமூகத்துல உட்கார முடியுது, நீங்க காவல கடக்குறீங்க. பைபிளை வாசிக்க முடியுதுன்னா காவல கடக்குறீங்க. இன்னைக்கு நீங்க பிரச்சனைக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆனா ஜெபிக்க முடியுதுன்னா நீங்க ஒரு காவல கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். முதல்ல உன் சங்கிலி உனக்குள்ள இருக்கிற கட்டெல்லாம் விழணும். நம்ம தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அது இரும்பு கதவு, நம்மளால திறக்க முடியாது. உள்ள பல சிறையிருப்பை வச்சுட்டு நீங்க தள்ளுனாலும் இந்த கதவு திறக்காது. ஆனா அந்த ரங்கத்துல ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைச்சிட்டுன்னு வைங்களேன், தள்ளி திறக்காத கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்பட போகிறது. இதற்கு கண்ணீரின் ஜெபம் அதிகமாய் கை கொடுக்கும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். கண்ணீரும் விதையும். விதைனா என்ன தெரியுமா? வசனம். ஆண்டவர் நம்ப பண்ணின வசனத்தை வாயால சொல்லி அந்த கண்ணீரனும் தண்ணீரை அதன் மேல கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும்.